ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சேனல் நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே பயனுள்ள ஒரு வீடியோ தான் இது. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்ன அப்படின்னா சப்ஸ்கிரைப் இந்த இன்ட்ரோ நம்ம எப்படி நம்ம வீடியோவில் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையும் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க அதை எப்படி நம்மளே மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கான டெம்ப்ளேட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த கெயின் மாஸ்டர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த கெயின் மாஸ்டர் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பட் இது நல்ல ஒரு அப்ளிகேஷன். கெயின் மாஸ்டர் ப்ரோ வெர்ஷன் வாட்டர் மார்க் இருக்காது, நீங்கள் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், உங்களுக்கே தெரியும். இப்போ எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல நம்மளுடைய அந்த சைஸை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுடைய யூடியூப் வீடியோக்கான சைஸ் 16:9. அதை கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீடியா அப்படின்றதுல அதை கிளிக் பண்ணி பேக்ரவுண்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். பிளாக் கலரை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் போல் நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோக்கு நம்ம இழுத்து விட்டுக்கலாம். அண்டு பார்த்தீங்கன்னா இந்த லேயர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மீடியா அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபைலை இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஃபைலை. இதை நீங்கள் ஃபுல் சைஸாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபுல் சைஸாக எடுத்து வச்சுட்டு அந்த இடத்துல உங்களுக்கு இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி வருது அப்படின்றது ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை எப்படி நம்ம இதில் கேப்பில் நம்ம எப்படி லோகோவும் நம்மளுடைய சேனல் நேமை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சிம்பிளான ஒரு விஷயந்தான், வெயிட் பண்ணுங்கள். நான் அதை காமிச்சிட்றேன் உங்களுக்கு டீட்டெயிலாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் பிக்சல் லேப் அப்ளிகேஷனில் போயிட்டு என்னுடைய சேனல் லோகோ அண்டு பார்த்தீங்கன்னா சேனல் நேமு அண்டு கீழே சப்ஸ்கிரைப் நவ் அப்படின்றத நான் ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் நான் அட்டாச் பண்ணி வச்சு அதை அப்படியே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல இதைத்தான் நம்ம பண்ண போகிறோம். என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த சப்ஸ்கிரைப் ஐக்கான் தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ சிம்பிளாக நம்ம இப்படி தான் பண்ணணும். நான் இப்படி தான் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்டு இதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு ஸோ இதையுமே ஃபுல்லாக ஸ்கேல் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் பண்ணிவிட்டு இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே, இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு அங்கிட்ட தேவையில்லை. ஸோ அதனால் இந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிட்டு நம்ம ஃபைனலாக இதையுமே சேர்த்து கட் பண்ணிக்கிறோம். செகண்ட் ஒன்னையும் கட் பண்ணிக்கிட்டு இந்த மீடியாவையும் நம்ம சேர்த்து கட் பண்ணிக்கிறோம். மீடியாவையும் சேர்த்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஐக்கான் வந்துடும், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சிம்பிளான முறையில் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நான் வால்யூமை கம்மி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுற சவுண்டு எல்லாமே அந்த டெம்ப்ளேட்லேயே இருக்கும். டைரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த சவுண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துடும், ஓகேங்களா? ஸோ அந்த டெம்ப்ளேட் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த டெம்ப்ளேட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த டெம்ப்ளேட்டை, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க.